ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களாம் கேட்கலாம், அட்டோடு யூஸ்மி உனக்கு எப்படா டெய்லியும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, என்ன கதை சொல்லு கேட்போம் அப்படிங்கிறது தான் கேட்பீங்க. அதுவும் சொல்லிடுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சேனலில் போய்க்கலாம். அதாவது இப்போ யூஸ்மின்னு சேனல் நான் நேம் போட்டேன். அப்படி நிறைய பேர்த்துக்கு உங்கள் சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணி வரலன்னா கஸ்டமர் மேல் வாங்கணும்னு அர்த்தம். கஸ்டமர் மேல் எப்படி வாங்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வச்சிருக்கேன், பார்த்து தயவு செஞ்சு அது வாங்க. அப்போ தான் உங்கள் சேனல் நேம் போட்டால் வரும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. 30 நாளுக்கு, அது 20 நாளுக்கிட்ட பார்க்கும்போது 31,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட பாருங்கள், எங்கப்பா கரெக்டாக ஒரு மாதம் தான் ஆகுது. தேங்க்யூ ஃபார் 10K ஃபேமிலிஸ் அப்படின்னு போட்டேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அடுத்த நாட்டிலே பார்த்தீங்கன்னா 20 நாளில் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்துருவோம். எப்படி நான் உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனே ஆள் வச்சுக்கோங்க. இப்போது நான் அந்த 30K சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 20K சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி ஒன் டேக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு 20 நாளில் எப்படி நான் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தேன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். அதை ஒரு 5 ஸ்டெப்பு இல்லை ஒரு ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி ஒன்று காட்டுறேன். சரிங்களா? ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு உங்களோட சர்ச் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் லெட்டர் USEMEE யூஸ்மீன் போட்டு சர்ச் பண்ணுங்கள். எப்படி வந்துருச்சா ஆப் வச்சிட்டோம்ல. இன்னும் இதுலேயே நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் உள்ளே விட்டுருக்கோம், இன்னும் ஆல்டர்னேட் பண்ணலை நம்ம சேனலுக்கு. சரிங்களா? ஸோ உங்களால் முடிஞ்சால் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கை போட்டு ஒரு தேங்க்யூன்னு போட்டு விடுங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு. சரிங்களா? இப்போ ஒரு ஓப்பன் கொடுத்துருவோம். உள்ளே போனது பாருங்கள், நம்ம இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோவும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வீடியோ இங்கே இருக்கும். அப்புறம் ப்ளேலிஸ்ட்டும் வந்துடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்னு சொல்லி ஒரு இது அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேவ்டு, டிஸ்கிரிப்ஷனு, சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சேனலுக்கு போயிடும். எப்படி அடுத்து நோட்டிஃபிகேஷனில் தான் நாங்கள் டெய்லி அப்டேட்ஸ், இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸிங் பண்ணுற அப்டேட்ஸ்லாம் விட போகிறோம். சரிங்களா? அது இன்னும் ஒரு 4 days ஆயிரும். அதுக்கப்புறம் ரேட் ஃபார் திஸ் ஆப்பு. இதில் என்ன மெயின் மேட்டர்னா வச்சுக்கோங்களேன், யூடியூபுக்கு தான் மானிட்டேஷனுக்கு விளம்பரத்துக்கு காசு கொடு, அந்த விளம்பரம் வரத்துக்கு 1000 சப்ஸ்கிரைபரு 4000 வாட்சிங் ஹவர்ஸு. ஆனால் ஆப்புக்கு அது எதுவுமே தேவையில்லை. கீழே பாரு, இல்லைம்மா லட்டு மாதிரி ஏதோ 50 லட்சம்னு சொல்லி விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, கேமிங் லூடோ. ஸோ இந்த விளம்பரத்துக்கே நம்மளுக்கு எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாகவே விளம்பரம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதுக்காண்டி காசு இது வரும். சரிங்களா? காசு பணம் துட்டு மணி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க வேண்டிதான். சரிங்களா? அதே மாதிரி எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும், இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீடியோ தான் ப்ளே ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வீடியோ ப்ளே ஆகிடும். ஸோ பெருசாகி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்னும் இதில் நான் தான் சொல்கிறேன், இன்னும் ஆப் ஃபுல்லாக விடலை, அப்டேட் பண்ணலை. கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்த உடனே ஆப் இப்போ லான்ச் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வேணா எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்தோடனே நம்ம இந்த ஆப்லேயே நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் செட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்தோடனே நான் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இது ஆப் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ விளம்பரமும் வரும். அந்த ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப் மாதிரி இல்லாமல் விளம்பரத்தில் ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலுக்கே நீங்கள் ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நம்ம சேனல் லோகோ போட்டு யூஸ்மீனு பக்காவாக வந்துருச்சா? எப்படி பக்கா. ஸோ இப்போ ஸ்டெப் 1 பார்த்துடலாம். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஏடா யூஸ்மி, எங்கள் வீட்டிலலாம் டெய்லியெலாம் அப்லோட் பண்ணால் திட்டுவாங்கடா, நான் எப்பட்றா வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் ஒரு வழி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு கேமிங் சேனலோ இல்லை ஒரு குக்கிங் சேனலோ ஏதாச்சும் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் சேனல்னு வச்சுக்கோங்களேன், குக்கிங் வீடியோஸ்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில்டர் கொடுத்து கிரியேட்டிவ் காமன்ஸை கிளிக் பண்ணுங்கள், அப்ளை கொடுங்க. இதில் காட்டுறதுலையே எது அதிக வியூஸ் போயிருக்கோ, அதாவது மில்லியன் வியூஸ் இல்லை லேக்ஸ் வியூஸ் எது போயிருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இது வேண்டாம் எங்கடா வியூஸே போல் அதிகமாக ஒன்றும். ஸோ 5 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு. அதாவது 9 லட்சம் வியூஸ் போயிருச்சு. இன்னொரு 70,000 வியூஸ் வந்துச்சுன்னா 1 மில்லியன் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், கிரியேட்டிவ் காமன்ஸ் ரீயூஸ்டு அலோடு. ஸோ அப்போ இந்த வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. ஸோ என்ன ப்ரோ குக்கிங் சேனல் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கேமிங்னு போடுறேன் பாருங்கள் இப்போது. ஸோ அதே 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில்டரை கொடுத்து கிரியேட்டிவ் காமன்ஸை கிளிக் பண்ணி, இது வந்து நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா, உங்களால் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண முடியலை அப்படின்னா மட்டும்
இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ சில பேர் வேலைக்கும் போயிட்டுருப்பாங்க, யூடியூப் சேனலையும் பார்ட் டைமாக பார்த்துட்ருப்பாங்க. ஸோ 2த்தையும் அவங்களால முடியாது இல்லையா? ஸோ அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் தயவு செஞ்சு இது பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க ஃபேஸ் வச்சுருக்காங்க. ஃபேஸ் இல்லாமல் வர வீடியோலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வியூஸ் போகும். அது மாதிரி காமெடியாக இருந்தாலும் சரி, ஃபன்னி வீடியோவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வியூஸ் போகும். வியூஸ் போகலன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணு, நான் என்னோட சேனலே டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன். சரியா? நீ இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி வியூஸ் போகலன்னா மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேவா? கன்ஃபார்ம் வியூஸ் போகும். அதுவும் பாரு 1 டேலே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் வியூஸ் கிட்ட போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அங்கே பாரு ரீயூசர் கண்டென்ட் அலோடு உண்டு. சரியா? இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீ அப்லோட் பண்ணால் உனக்கு வியூஸு பக்காவாக தெறிக்க விடும். ஓகேவா? இங்கே பாரு இதெல்லாம் 5 நாள், ஆனால் இது 1 மணி நேரம். இது நீ டவுன்லோட் பண்ண தேவையில்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 3.6 மில்லியன் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இவர் வீடியோலாம் அப்லோட் பண்ணால் வியூஸ் பறக்கும். இவரோட ரசிகர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நம்ம சேனலில், அப்படியே கெத்து காட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். நிறைய பேர் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறீங்க இல்லையா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வீடியோஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு மொக்க கண்டென்ட், அதனால் வியூஸ் போகல இந்த வீடியோக்கு. அதனால் கொண்டு விட்டு தள்ளுங்க. சரிங்களா? ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறீங்கன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் பார்ப்போம். சரிங்களா? இப்போது உங்களுக்குன்னு உங்கள் சேனலுக்குன்னு தனியாக ஒரு இமெயில் இருக்கா? அதை சொல்லுங்கள் பாருங்கள். ஃபார் பிஸ்னஸ் என்கொயரி இமெயில். பெரிய பெரிய யூடியூப் சேனல்லேருந்து பாருங்கள், சின்ன யூடியூப் சேனல் வரைக்கும் இந்த ஃபார் பிஸ்னஸ் என்கொயரி இமெயில் அப்படின்னு சொல்லி அவங்க சேனல் நேம் போட்டு ஒரு இமெயில் வச்சுருப்பாங்க. ஸோ எத்தனை பேர் அந்த இமெயில் வச்சுருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் சேனலுக்குன்னு இன்ஸ்டாகிராம் இது இருக்கும். இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இது இருக்கும், மற்றபடி யாரும் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் டெலகிராம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? டெலகிராமும் பேருக்குன்னு வச்சுருப்பீங்க, ஆனால் யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் அந்த லிங்க்லாம் கீழே வைங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க மூலிமா உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் தம்ப்நெயிலோ இதெல்லாம் பயங்கரமாக வச்சுருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு டிப்ஸ் கேட்பாங்க, நீங்கள் அவங்ககிட்ட உனக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே யூடியூப்புக்கு க்ரோ ஆகும். சரிங்களா? இந்த மெத்தட்ஸ் எங்கடா இது நான் ப்ளூ கலரில் இழுத்து காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேயே நான் இன்னும் ஒரு இதை மிஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக். சரிங்களா? அந்த ஃபேஸ்புக்கை நீங்கள் கரெக்டாக வச்சாலே உங்களுக்கு இன்னும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் இன்னும் மானிட்டேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உங்களோட இதெல்லாம் வைங்க. சரிங்களா? அந்த உங்களோட சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்னும் ட்விட்டர் கூட வைக்கலாம். நான் ட்விட்டரில் அக்கௌண்ட் பேருக்குன்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன், இன்னும் வைக்கல. இப்போ பாருங்கள், ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று இருக்குது டெலகிராமு. இந்த 4த்தையும் தயவு செஞ்சு வைங்க. வாட்ஸ்அப்புக்கு நான் வந்து டெக் சேனலில் வச்சதுனால வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ண மாதிரினா வைங்க, உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரினா. அதுக்குன்னு குக்கிங் சேனலுக்குலாம் வாட்ஸ்அப் குரூப் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணாதீங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருங்க. அது மாதிரி உங்களுடைய பர்சனல் நம்பர் எப்பவுமே கொடுக்காதீங்க. சரிங்களா? இது எல்லாமே பிஸ்னஸ் ஃபார் யூடியூப் சேனலுக்குனே ஒரு ஐடி இருக்கணும். ஓகேவா? அது நம்பர்லேருந்து, மெயில் ஐடியிலேருந்து, ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே இருக்கணும். ஓகேவா? அடுத்து ஸ்டெப் 3க்கு போயிடுவோம். சரிங்களா? ஸ்டெப் 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்போ வீடியோ போட்டாலுமே சரி, அந்த இன்ஸ்டாகிராம் இருக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதில் தயவு செஞ்சு ஒரு ஸ்டோரியை போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு போஸ்ட்டு கூட ஒன்று போட்டுருங்க. சரிங்களா? உங்கள் வீடியோவோட இது இல்லைன்னா நீங்கள் வீடியோவில் எதை பற்றி சொல்கிறீங்க, குக்கிங் சேனல், கேமிங் சேனலாக இருந்தால் இன்றைக்கி இந்த ரேங்கிங் அடிக்க போகிறோம், இந்த ரேங்க் விளையாட போகிறோம், இந்த ப்ளே பண்ண போகிறோம், அந்த டீம் கோடு, இது எல்லாமே ஷேர் பண்ணுற அந்த அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் போடுங்க. சரிங்களா? அது இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, அதுவே டெலகிராமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் போட்டு விடுங்கிறேன். அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க, நான் பண்ணுற ஒரு தப்பு பண்ணுறாதீங்க. எனக்கு வந்து அதிகமாக சேட்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து சோஷியல் மீடியாவில் யாருக்கும் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணுறது லேட் ஆகுது. ஸோ அந்த நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு அவங்களாம் ரிப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம சேனலில் சரி நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருக்கேன், இன்னும் யாராச்சும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டெப் 4, இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இது வீடியோக்கு வியூஸ் போகணுன்னா இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா, சேனலில் நீங்கள் எந்தாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வியூஸ் போகல அப்படின்னா, அது ஒரு 2 நாளைக்கு வியூஸ் போனீங்கன்னா விடுங்க. 3ஆவது நாள் வியூஸ் போனீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவோட டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைங்க. கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா வைக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வைங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஸ்டெப்லாம் சொல்ல முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஷார்ட்ஸ் வீடியோக்கு ஓரளவுக்கு நீங்கள் வீடியோ போடுவீங்க. கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் மில்லியன் வியூஸ்லாம் போகும், இன்னொரு வீடியோலாம் வியூஸே போகாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா,
இந்த எப்படி சொல்கிறது, இதுக்கும் டைட்டில் மாற்றுங்க. மோஸ்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் வீடியோக்கு எனக்கு வியூஸே போக மாட்டேதுன்னு சொல்லுவீங்க. இது ஒன்று மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். எல்லா ஷார்ட்ஸ்லையும் பாருங்கள், இந்த ஒன்று மட்டும் என்னோடய ஷார்ட்ஸ்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் எல்லா ஷார்ட்ஸும் டைட்டில் வைக்கும்போது இந்த நெருப்பெரியிற சிம்பிள் போட்டிருப்பாங்க. 1 2 3 எல்லா ஷார்ட்ஸ்லையுமே பாருங்கள். ஏன் ஷார்ட்ஸ்னு இல்லைங்க, இது சத்தியமாக என்னோடய ஷார்ட்ஸ்னு சொல்லலை. பெரிய பெரிய யூடியூபர் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். அதுவும் இந்த ஃபுட் ரிவ்யூ ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார் போட்டு நீங்களும் வைங்க, இந்த இமோஜிலாம் போட்டு வைங்க. அப்போ தான் அது ஒரு வியூஸ் போகும். அது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மாதிரி, சரிங்களா? கொஞ்சம் க்ளோவாக எடுத்து கொடுக்கும். அதனால் 4 பேர் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டார்லாம் வைக்கிறாங்க. நிறையா பேர் இந்த ஸ்டார் போட்டு இந்த நெருப்பெரியிற சிம்பிளை யூஸ் பண்ண மாட்டேறீங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும். அதுக்கப்புறம் பர்சனல் சஜஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் டேக்ஸை எடுத்துக்கோங்க. நான் இந்த ஆப்லேருந்து எடுக்கிறேன், அதை போக சில வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன்னா, ஸோ இங்கேயே நிறையா டைட்டில்லாம் ஓடியாரும் பாருங்களேன். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கு இல்லையா, ஸோ மலையாளம் ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் சேனல். ஸோ இந்த மாதிரி அது மாதிரி ஹவு டு இன்க்ரீஸ் குக்கிங், ஹவு டு மேக் ஏ பிரியாணி அப்படிலாம் போட்டிங்கன்னா இங்கே நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ்லாம் எடுத்து வெப்சைட்ஸில் காட்டுற டேக்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஒரு சப் பண்ணிவா உங்கள் யூடியூபர் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நானும் என்றைக்கு இந்த மாதிரி இந்த போட்டோவில் தெரிகிற மாதிரி கேமரா தூக்க போகிறோம். இந்த 4 ஸ்டெப்பும் நான் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு, சரிங்களா? ஸோ மறக்காமல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும், சரிங்களா? தேங்க்யூ.